கவின் கொலையில் ரொம்ப பெரிய தப்பு யார் பண்ணியிருக்காங்கன்னா 2 பேருடைய பேரண்ட்ஸுங்க. இவங்க 2 பேருமே உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துருக்கணும். ஆமாம், இவங்க 2 பேருமே பேசி தீர்க்காதனால ஒரு உயிர் அநியாயமாக போயிடுச்சு. இந்த பொண்ணு காதல் பண்ணலை, இந்த பையன் மட்டும்தான் காதல் பண்ணான் அப்படின்னு அதாவது பொண்ணு வீட்டுக்காரவங்க சொல்கிறது. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஃபோனில் பார்த்தா அந்த பொண்ணு பேசியிருக்கு இல்லையா, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. 7-8 வருஷமாக கூட படித்த பொண்ணு, 10 வருஷமாக கூட படித்த பொண்ணு. அப்போ 6 வருஷம் 5 வருஷம் காதல் பண்ணியிருக்க மாட்டாங்களா? பொய்யை உண்மையாக சொல்லணும்னு இப்படி பொய் சொல்கிறாங்க. ஆனால் பையன் இறந்துட்டான். அந்த பொண்ணுக்கு பிரச்சனை. இன்றைக்கி அவங்க தம்பி ஜெயிலுக்கு போயிருக்கான். அது என்னங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது என்ன பிரச்சனைனா, ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அது டாக்டருக்கு படிச்சிருக்கோ நர்ஸுக்கு படிச்சிருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஹாஸ்பிட்டல், அது ஒரு டாக்டர் அப்படின்றாங்க. அப்போ அந்த டாக்டர்கிட்ட இந்த வயசான தாத்தா, அதாவது இந்த கவினோட தாத்தாவை அந்த பாளையங்கோட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தம்பி, அதாவது வண்டியில் இங்கே வாங்க கொஞ்ச நேரம் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டுட்டு போன தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய தம்பி. வயசு 24 23 அப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன பையன். இப்போ அந்த சின்ன பையனுக்கு யார் இந்த அளவுக்கு கொலை வெறியை தூண்டி விட்டுருக்கா? யார் தூண்டி விட்டுருப்பா? என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா, இல்லை அம்மா அப்பாவா, இல்லை அவங்க அக்காவேவா? எல்லாமே போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அடாடாடா, இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா கொள்ளை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. ஏன் எதுக்காக இப்படி பண்ணாங்க? உன்னை நம்பி தானே அந்த பையன் வந்தான். அதாவது யாரோ ஒருத்தர் இப்படி வாங்கன்னு கூப்பிட்றாங்க, எங்கள் அக்காவை லவ் பண்ணாதீங்க, இது நம்மளுக்கு சரி வராதுன்னு ஒரு தடவை வார்ன் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் தடவையே அப்போ நீ கொலை பண்ணணுன்னு அங்கே வீட்லேயே ரெடியாக வந்திருக்க. யோசிக்கவே இல்லையா? உன்னுடைய வாழ்க்கை வீணாக போகணும். உனக்கு இனி ஒரு பொண்ணு கிடைக்குமா? உங்கள் அம்மா அப்பா இனி சந்தோஷமாக இருப்பாங்களா? இல்லை அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் கிடைப்பானா? இப்போ வேணால் இந்த சோசியல் மீடியாவில் உங்கள் பிரச்சனை பெருசாகும், கேஸ் நடக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு கேஸ் வரும், இதை உங்களெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் நாங்கள் மறந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இனி வாழ முடியுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, லவ் பண்ணாங்கன்னா பேசி தீர்த்து விடுங்க. அதாவது தீர்த்து விட முடியலன்னா கொஞ்ச நாள் ஓட்டுங்க, ஆனால் கொலை பண்ணாதீங்க. இப்போ அவர் அப்பா சொல்கிறாருல்ல, ஏன் புள்ள செத்தா மாதிரி உங்கள் புள்ள சாகணும்னு, அது எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது தான். ஆனால் அவங்க அப்படி சொல்லக்கூடாது, வேண்டாம். அது அவங்களுக்கு இப்போ தெரியாது. கொஞ்சம் நாள் ஆவ சரி நம்ம புள்ள தான் போயிடுச்சு, மற்ற புள்ள இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கலாம். காலம் பதில் சொல்லும். ஆனால் உடனே மறுநாள் அப்படி தாங்க கோவம் தான் படுவாங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அப்பாவை பார்க்கும்போது. அவங்க அம்மா கூட இன்னும் வீடியோவில் ரொம்ப யாரும் பார்த்தாம இல்லை, நான் அவங்க அப்பாவை தான் பார்த்துருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதாங்க, இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. 9 வருஷம் 7 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கவங்க உங்களுக்கு தெரியாதா? பேரண்ட்ஸுக்கு, அதாவது அந்த பையன் வீட்லேயும் சரி பொண்ணு வீட்லேயும் சரி 2 பேர் வீட்லேயுமே இவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறதும் லவ் பண்ணுறதும் தெரியும். பையனுங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கண்டுக்காமல் விடுவாங்க. ஆனால் பொண்ணுங்க வீட்டில் அப்படி விட மாட்டாங்க. கொஞ்சம் பேசி ஏதாவது பண்ணுவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே போங்க வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் இது இவ்வளோ தூரம் பிரச்சனை எதுக்கு வர வச்சிங்க? அதுவும் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா போலீஸ்க்கு பிறந்த புள்ள கொலை பண்ணியிருக்கு. என்ன இதெல்லாம் அநியாயமாக இருக்குது? இப்போ அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸு, அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் பேசின சேட்டு இதெல்லாம் அப்படியே பப்ளிக்காக வருது. அந்த பொண்ணுக்கு அசிங்கமாக இருக்குல்லங்க. இதெல்லாம் தப்பு. இந்த அம்மா பண்ணது, அதாவது அம்மா அப்பா, அதாவது பொண்ணுடைய அம்மா அப்பா அந்த பையன்கிட்ட, அதாவது அவங்க பெத்த பையன்கிட்ட அந்த பொண்ணுடைய தம்பிக்கிட்ட உசுப்பேற்றி விட்டது தப்பு. அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனும் கொஞ்ச நாள் அதே 27 வயசு 28 வயசில் அவனுமே யாரையாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம். அவனும் ஆம்பளை பிள்ளை தானே, அப்போ லவ் பண்ண மாட்டானா?
என்ன இதில் இருக்க பிரச்சனைனே தெரியலங்க. சொல்லிக்கிறாங்க அது இதுன்னு. அதெல்லாம் எனக்கு நம்ம சொல்ல வேண்டிய வேலை கிடையாது. நம்மளுக்கு சொல்கிறதுக்கான ஒரு இது கிடையாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய ஆள் கிடையாதுங்க. நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளாக பேசுறதுக்கு. ஏன் கொலை பண்ணீங்க? ஏன் நீ ஜெயிலுக்கு போயிட்டியே? உன் பிரச்சனை வந்து கொலை பண்ணுறது தான் உன் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, அப்போ உங்கள் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. நீ உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருப்பல்ல, அம்மா அவனை பார்த்தா வெட்டிடணுமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா அப்பா சொல்லிருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் செய்யக்கூடாதுடா, நீ ஜெயிலுக்கு போயிடுவேன்னு. ஒரு பெத்த அம்மா பொண்ணுக்கு கவனம் கொடுத்தவங்க அந்த பையனுக்கு கவனம் கொடுத்துருக்கக்கூடாதா? கொடுக்கலாமே, கவனம் கொடுத்துருக்கலாமே. அப்போ அந்த அம்மா அப்பாவும் சரிட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? ஏன்னா போருக்கு போயா வந்து அவன் வந்து பட்டம் வாங்கிட்டு வரான். ஒரு நல்ல படித்த பையன் 1,00,000 சம்பளம் வாங்குகிறான், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், 27 வயசு, அவங்க குடும்பம் இருக்குது. அதை நம்பி, அதாவது அந்த வருமானத்தை நம்பி அந்த குடும்பம் இருக்கும். ஏழையாகவும் இருக்கலாம், பணக்காரங்களாம் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் பணம் முக்கியம். நல்ல பையன், படிப்பில் முதல் ரேங்க், காலேஜ்லேயும் சரி படித்த, அதாவது 1ஆவதுலேருந்தும் சரி முதல் ரேங்க் சொல்கிறாங்க. நல்ல அழகாகவும் இருக்கான், திறமையான புள்ள. என்னங்க இவ்வளோ நல்ல பிள்ளைய கொன்னுட்டீங்களேன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு நம்ம தமிழகத்தில் இப்படி ஒரு ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணி 2 குடும்பமும் சீரழிஞ்சு நிற்கிதுன்றது தெரியல. உயிர் போனது வேணால் அவங்களுக்கு இன்றைக்கி வருத்தமாக இருக்கலாம். ஆனால் உயிரோடு நீங்கள் படுற சித்திரவதை இருக்குது பாருங்கள், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி இன்னொரு கொலை நடக்கவே கூடாதுங்க. அவ்வளோதான் நம்மளை பொறுத்தளவுக்கு சொல்கிறது. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கங்க, புரிய வைங்க. எல்லா சின்ன பிள்ளைங்களுமே லவ் பண்ணும்போது எது சொன்னாலும் காதில் விழாது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அதுங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். கல்யாணம் ஆனவங்களுக்கே புரிய மாட்டுதுங்க. அடுத்தடுத்த காதல் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த பிரச்சனையை சந்தித்து பெத்த பிள்ளைங்களே சாகடிச்சிட்டு போகிறாங்க இந்த காலத்தில். அப்போ கல்யாணம் ஆகாத 2 பேர் காதல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம சொன்னால் புரியாது, கொஞ்ச நாள் எடுத்துக்கும். ஆனால் அவங்க 2 பேரையும் நம்ம உட்கார வச்சு பேசி இது சரி வராதுமான்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் செஞ்சு எல்லா பிரச்சனையும் முடித்த பிறகு அடுத்தடுத்த விஷயத்த பார்த்துருக்கணும். எடுத்த உடனே ஆடு மாடு கோழி மாதிரி வெட்டி சாய்ச்சிட்டா சரியாக போச்சா? முடிஞ்சுதா உங்கள் பிரச்சனை? இனிதான் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே. அதாவது அந்த பையனுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை, அதாவது பொண்ணு, அந்த கொலை பண்ண பையன் அவங்க அக்காவுக்கு பிரச்சனை இருக்குது. தெரியல உங்களுக்கு. கேட்டால் சொல்லுவாங்க படித்த உத்தியோகத்தில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அந்த அப்பாவுடைய பேச்சில் அந்த கண்ணில் இருக்க தண்ணி வத்தி போச்சு, அவ்வளோ வத்தி போச்சு. அம்மா அழுவுறது வேற, அப்பா அழுவுறது 2வது. நம்ம ஊருங்களில் பல பேரை பார்த்துருப்போம். அதாவது ஒரு குழந்தைக்கு எதுனா ஒன்று அம்மா அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. அப்பா நார்மலாக நிற்பாங்க, அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் அம்மா அடிச்சுட்டு வருவாங்க. நாங்கள் பார்த்தீங்களா அந்த அப்பா அடிச்சுக்கிட்டு அழுவுறத பார்த்தீங்களா? கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். மனசு வலிக்குது. காதலிச்ச ஒரு பாவத்துக்காக ஆடு மாடு வெட்டி போடுற மாதிரி வெட்டி போட்டுட்டியடா அப்படின்னு அவங்க அம்மா, ஒரு டீச்சர், அவங்க அதாவது அரசு பள்ளியில் டீச்சர். என்ன சொல்கிறது போங்க. கவின் கொலையில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த லவ் பண்ணான்ல, கவின் லவ் பண்ண பொண்ணுடைய தம்பி இப்போ கொலை பண்ணியிருக்கானே கவினை. அந்த கவினை கொலை பண்ணிவிட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு வந்த வண்டியும் அவன் எடுத்துகிட்டு வந்த அருவாளுமே எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைஞ்சிருக்கான். எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்கள். கொலை பண்ணிவிட்டு ஓடக்கூடாது, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது அவனுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா போலீஸ்காரங்க குடும்பம்ல, அதனால் அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு, சின்ன பிள்ளையிலேருந்தே தெரிஞ்சிருக்கு. அப்போ அவன் அழகாக போய் அந்த வண்டியும் அந்த அருவாளோட சேர்ந்து அவன் போய் ஆஜராயிட்டாங்க. போலீஸ்க்கு வேலையே இல்லை, அழகாக வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அந்த பொண்ணுக்கு
நம்ம தண்டனை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்றது நமக்கு தெரியல. வீடியோ பார்க்குற உங்களுக்குமே தெரியும், அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, காதல் பண்ணுச்சு. அந்த வீட்டில் வேணான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் மீதி இருக்க 3 பேர் தான் இதுக்கு வந்து பிளான் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு போட்டுச்சா போடலன்றது தெரியாது. ஆனால் கடைசியாக அந்த பொண்ணை அடித்து உதச்சி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ காதல் பண்ணலை, லவ் பண்ணலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அது என்னன்னு தெரியல. இன்ன வரைக்கும் நியூஸ் அதை பற்றி ஒன்றும் வரல. ஆனால் அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த பையன், அம்மா, அப்பா, ரொம்ப கஷ்டங்க. அவங்க 3 பேருக்குமே வந்து இப்போ பிரச்சனை, அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணி ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அவங்க 3 பேருமே ஜெயிலுக்கு போவாங்களா, இல்லை அந்த பொண்ணும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகுமான்றதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். வரும், விஷயம் வரும். ஒன்றும் வராத ஒன்றும் போயிடாது. இந்த நியூஸ் வந்து கொலை பண்ணியிருக்காங்க, இப்போ தான் நடந்திருக்கு, 2-3 நாள் தான் ஆகுது. அப்போ வரும். இன்னும் அதாவது அவங்க அப்பா சொல்லிட்டார், நீதி கிடைக்காம என் பையன் கவினுடைய சாவை நாங்கள் எடுக்கவே மாட்டோன்னு அவங்க அப்பா தெளிவாக சொல்லிட்டார். அப்போ போலீஸ்காரவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இதை சரி பண்ணிக்கலாங்க, பார்த்துக்கலாம், ஏதோ நான் உங்களுக்கு நீதி வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லி நீதி கிடைக்கிறத பற்றி அவர் பேசினாலும் போலீஸ்காரங்க நிதி கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்லிட்டார், எனக்கு நிதி வேண்டாம், நீதி வேணும் அப்படின்னு சொல்கிறார். போலீஸ்காரவங்க இந்த கவினோட அப்பாவை பேசி ஏதாவது பண்ணி ஏதாவது சமாதானப்படுத்திடுவாங்க, அது வேறு விஷயம். என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து டாக்டராகவோ நர்ஸாவோ என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு சரியாக தெரியலங்க எனக்கு. ஆனால் அந்த தாத்தாவை கவின் கூப்பிட்டுட்டு போனார் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த ஹாஸ்பிட்டலில் கவின் லவ் பண்ணுற பொண்ணு வேலை பார்க்குது. அந்த வேலை பார்க்குற பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க தாத்தாவை கூப்பிட்டு போயிருக்காரு. அதாவது சென்னையில் வேலை பார்த்து லீவில் உள்ளூருக்கு, அதாவது சொந்த ஊருக்கு கவின் போயிருக்காரு. அந்த தாத்தாவுக்கு, அதாவது அவருடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த பொண்ணு வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் அந்த பொண்ணுடைய தம்பிக்கு என்ன நியூஸ் தெரிஞ்சதுன்னு தெரியல. சின்ன பையன், அவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுதுன்னு தெரியல. வந்து இட்டுட்டு போய் மிளகாப்பொடி தூவின்றாங்க, அது என்னன்னு சரியாக தெரியல, தூவி அவனை வந்து அருவாள் எடுத்து வெட்டி சாகடிச்சிருக்கான். ஆனால் இந்த பொண்ணை பற்றி இன்னும் விஷயம் வந்து வெளியே வரும். எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம. இதெல்லாம் என்ன வேலை? இப்போ அந்த பொண்ணு வீட்லேயும் நிம்மதி இல்லை, அந்த பையன் வீட்டில் ரொம்ப பெரிய வாழ்நாள் முச்சூடும் நிம்மதி இல்லை, ஒரு உயிரே இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எத்தனை வருஷம் வாழ்வப்பா, நீ இவ்வளோ வருஷம் வாழ்வியப்பா, ஐயையோ உன்னை நான் எப்படி நான் வளர்த்தேன்ப்பா, இப்படி நீ போயிட்டியே, நான் நீ எத்தனோ வருஷம் இருப்பேன்னு நினச்சேனப்பான்னு சொல்லி அழுகுறாங்க. காதலிச்சது ஒரு தப்பாப்பான்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவினுடைய அப்பா கிட்ட போலீஸ் வந்து சமாதான பேச்சு பேசுகிறாங்க. அப்போது அவங்க எப்படிங்க சமாதானமாக ஆவாங்க? என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு சமாதானமாகறதுக்கு, சாவே இன்னும் வாங்கலை, அவங்க எப்படி சமாதானம் ஆகுவாங்க? எப்போவுமே வந்து என்ன நான் சொல்கிறேன்னா, பெத்த அம்மா அப்பா, அதாவது ஒரு பேரண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு குழந்தை, பெரிய பிள்ளையோ சின்ன பிள்ளையோ, எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெத்த அம்மா அப்பாவுக்கு குழந்தை தான் அவங்க. பெற்றவங்களுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னா அதோடைய பெரிய ஒரு பாவமாக நினைப்போங்க. நம்ம என்ன பாவம் பண்ணோம், என் பிள்ளை என் கண் முன்னாடி இறந்துடுச்சே அப்படின்னு. அதுதாங்க அந்த கவினுடைய அப்பாவுடைய மனநிலைமை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து நினைக்கலாம், நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம பிள்ளை ஏன் இது என்னத்துக்காக இறந்தாங்க, இப்படி ஒரு இறப்பு, நோய்வாய்ப்பட்டு இறந்தாலே தாங்க முடியல, பச்சை உடம்பு, அப்படியே பசுமையான உடம்பு, ஒரு நோய் நொடி இல்லாத உடம்பு, உடனே இப்படி வெட்டிய சாகடிச்சிட்டா பெற்றவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அந்த கவின் வந்து அவன் இறந்துட்டான், ஆனால் லவ் பண்ண பொண்ணுடைய தம்பியுடைய வாழ்க்கை போச்சு. வாழ்நாள் முச்சூடுமே அந்த தம்பிக்கு வாழ்க்கை போச்சு. ரொம்ப கஷ்டங்க. எப்படி வெளியே வர முடியும் அவங்கெல்லாம், அவங்க அம்மா அப்பா இந்த கவினெல்லாம்? ஆனால் அந்த பொண்ணை பற்றி இன்னும் நியூஸ் தெரியல. எப்படி வெளியே வர முடியும்? வெளியே வரவே முடியாது. ஏன்னா
சாகடிச்சிருக்கிறது சாதாரணமான ஒரு கொலை கிடையாது. அது எப்படின்னா, அது அப்படிதாங்க. அந்த மாதிரி சொல்லி சாகடிச்சிருக்காங்க. அதனால் இது சாதாரணமான கொலை கிடையாது. அந்த பையன், அதாவது லவ் பண்ண பொண்ணுடைய தம்பி கொலை பண்ணியிருக்காலே, அவன் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கஷ்டம். அந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண போகுது? அந்த பொண்ணு தான் வந்து சொல்லியிருக்கு. எப்படின்னா, எங்கள் அண்ணனை தம்பியோ கூப்பிடுறாங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்ன மாதிரி நியூஸில் சொல்லியிருக்கலாம். பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க, போங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு வந்து தெரிஞ்சு கொலை பண்ணுவாங்கன்னெலாம் சொல்லியிருக்காது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். சொல்லியிருக்கலாம், போங்க பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க, நீங்கள் போய் பேசி பாருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுமாதிரி அந்த பொண்ணு டாக்டரா நர்ஸா என்னன்னு தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குது. இவர் வந்து சென்னையிலேருந்து லீவுக்கு போனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போவார் போல். அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போவார் போல். யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரி அவங்க தாத்தாவை கூப்பிட்டு போய் தான் இன்றைக்கி இந்த ஒரு விபரீதம். ஏது எப்படியேங்க, லவ் பண்ணால் பேசி தீர்த்துக்கங்க, பிடிக்கலையா விலகிக்கங்க. யாரையும் கொலை, எத்தனை பிரச்சனையை பார்க்குறாங்க, எத்தனை கொலை பார்க்குறாங்க, எத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. கொலை பண்ணுறவங்களோட ஜெயிலுக்கு போகிற வலி அதிகங்க. இதெல்லாம் அசிங்கமாக இருக்குங்க. ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையே போச்சு, குடும்பம் போச்சு. உங்களை சுற்றி இருக்க அம்மா அப்பாவை சேர்ந்த, அதாவது உங்கள் அப்பா சேர்ந்தவங்களும் சரி அம்மாவை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே பிரச்சனை தானேங்க. ஏன் அதெல்லாம் தெரியல? தப்பு பண்ணால் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். எது எப்படியோ எங்கள் வீட்டில் இருக்க ஓரி அம்மாவுக்கும் கருப்பனுக்கும் பசி அப்படியே ரொம்ப எடுக்குது. அவங்களுக்கு வந்து முதல்ல சாப்பாடை கொடுப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்து என்ன சொல்கிறேன்னா, லவ் பண்ணால் பேசி தீர்த்துக்கங்க, பிடிக்கலன்னா விலகிக்கங்க. யாரும் கொலை பண்ணாதீங்க. அந்த 24 வயசு பையன் நாளைக்கு, அதாவது ஒரு காலத்தில் நினைப்பான், அவனுக்கு 30 வயசு ஆகும்போது அவன் ஒரு பொண்ணை கூட காதலிச்சிருக்கலாம். அடடா நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு அவன் யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு கூடமே யோசிக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்காத நீ ஜெயிலே கடந்து உன்னுடைய வாழ்க்கையே முடிய போகுது. இது தேவையா? அவங்க அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்களா, அப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு? அவனே ஏதாவது ஒரு இதில் பேசும்போது கூட அம்மா அப்பா சொல்லக்கூடாதா? ஏன்னா அம்மா அப்பா போலீஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த பையனுக்கு என்னத்தை சொல்லி ஏற்றி விட்டாங்கன்னு தெரியலையே. நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியலையே. முடிச்சிட்டாங்களா? சரியாக போச்சா? இறந்தவனுக்கும் வாழ்க்கை போச்சு, ஜெயிலுக்கு போன அந்த காதலிச்ச பொண்ணோட தம்பிக்கும் வாழ்க்கை போச்சு. 2 பேருக்குமே வாழ்க்கை போச்சு. அதுக்கு முன்னாடியே கொலைன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு பேர் வெளியே வருது இல்லையே, அப்பயே அதோடைய வாழ்க்கையும் போச்சு. சோசியல் மீடியாவில் அந்த பொண்ணை பற்றி இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோ இன்னும் நான் பார்க்கல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். என்னென்ன ஃபோட்டோ வெளியே வருது, அந்த பொண்ணு என்னென்ன பேசியிருக்கிறதுன்னு வெளியே வருது, எல்லாமே வெளியே வந்துடும். ஆமாம், அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழகத்தில் தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க. டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருக்கு. எதுவாக இருந்தாலுமே நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ நேரம் ஆகியும், அதாவது அந்த கவின் வந்து இறந்து இவ்வளோ நேரம் ஆகி இவ்வளோ பிரச்சனையாகி சாலை மறியல் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பூகம்பமாக வெடிச்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை பற்றி ஒரு நியூஸும் வெளியே வரலையே, எப்படி? இப்போ தலைமறைவாக இருக்காங்க, எல்லாருமே தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த தலைமறைவாக இருக்க இடத்த வந்து போலீஸால் உடனே கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல இல்லையா? கண்டுபிடிப்பாங்க, அவசரப்படக்கூடாது இன்றைக்கே. ஏன்னா பதட்டமானால் அந்த கவின் குடும்பத்தினர் வந்து இவங்களை ஏதாவது பண்ணிவிடுவாங்க போயிடுவாங்க கூட கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. ஏன்னா பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. அதனால் வந்து தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏது எப்படியோ ஆனால் வந்து 3 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய நிலைமை என்னன்னு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் நாளையில், அதாவது அடுத்தடுத்த நாள், ஏன் கொஞ்ச நாள், அடுத்தடுத்த நாள் தெரிஞ்சிடும். அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்து அந்த கவினை ஃபோன் அடித்து, எங்கள் அண்ணன் வந்து அண்ணனா தம்பியான்னு தெரியல, பேசுகிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னது உண்மையா, இல்லை 2 பேருமே உண்மையிலே லவ் பண்ணாங்களா, இல்லை ஒரு தலையாக கவின் மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ணாங்களான்றது தெரிஞ்சிடும். தெரியாமல் போகவே போகாது. இப்போ வந்து அந்த கவினுடைய ஃபோனை
இப்போ வந்து எல்லாருமே அதாவது கவினுடைய அப்பா அம்மா, அதாவது கவினுடைய தாய் மாமா எல்லாருமே வந்து ஃபோனை எடுத்து இப்போ வந்து நியூஸ் கேட்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் நியூஸ் வெளியே வந்துடுச்சு. இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேசப்படலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபோனில் இருக்க வீடியோஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ் ஆகட்டும், அவங்க பேசியிருப்பாங்கள்ல, சேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து வெளியாகிடும். வெளியாகாத இருக்கவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் எப்படி ஏது என்னன்னு சொல்லிட்டு. ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் பயங்கரமாக பசி எடுக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஓரியோவுக்கு தான் முதல்ல சளி பிடிச்சிது. பிறகு பார்த்திங்கன்னா கருப்பனுக்கு சளி பிடிச்சிது. முன்னாடி சொன்ன மாதிரி ஓரியோவுக்கு வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு பிரச்சனை போல் டாக்டரை வர வச்சு ஊசி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஊசி போடுறதுக்கு டாக்டர் வந்துட்டாங்க. ஊசியில் மருந்தெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் ஓரியோ காமிக்கலை. வாயை பிடிச்சி கட்டணுமா. கட்டுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஓரியோக்கிட்ட ஏற்கனவே நான் வந்து கீரல் பட்டிருக்கேன், ஊசி போட்டிருக்கேன். அப்போ எனக்கு பயமாக இருக்குமா. நிறைய பேர் வீட்டில் வந்து எல்லா நாயுமே ஒழுங்காக ஊசி போட்டுக்குது, உங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த நாய் ஒழுங்காக ஊசி போடல அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் வந்து என்னை வந்து 2 கேள்வி கேட்டு போயிருக்காரு. யாராலனா இந்த ஓரியாவால். எப்படிங்க நாய் சொல் பேச்சு கேட்கும். அது வந்து இந்த வகையை சேர்ந்த இந்த நாய் வந்து சொல் பேச்சு கேட்காதுங்க. உரும்பும், கோவப்படும். ஆனால் கருப்பை கூட கொஞ்சம் வந்து ஓரியாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டான். ஆனால் வந்து கோவப்படுது. ஆனால் 1000 ரூபாயை இந்த ஓரிய குட்டி நஷ்டமாக்கிட்டாங்க. ஆமாம், அப்படியே அந்த மருந்தை பார்க்க வயத்தெரிச்சலாக இருக்குது எனக்கு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. உனக்கு தான் வச்சுருக்கேன் பாரு, நல்லா சாப்பிடு. ஒரேம்மா நல்லா சாப்பிடு. சரிங்க, நான் முதல்ல இருந்து பேசின வீடியோவை முழுமையாக கேட்ட இந்த கவின் கொலை வழக்கில் அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா, இல்லை அந்த பொண்ணை வந்து போலீஸ் விசாரணை பண்ணுவாங்களா, அந்த பொண்ணு உண்மையிலேயே தலைமறைவாக இருக்கா, இவங்க 3 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்றது போக போக தெரிஞ்சிடும். ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சா பண்ணலையா, ஒரு தலை காதலான்றது இன்னும் போக போக தெரிஞ்சிடும். நீங்கள் பார்த்த வரைக்குமே அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கா தப்பு இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன சமைக்கிறோம், என்னென்ன நியூஸுன்றதை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓரியம்மா என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிடுங்க. திருநாயினால எல்லாருக்குமே ஒரு அலட்சியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒருத்தவங்க ஓரியோவை கல் எடுத்து அடிக்க வந்துட்டாங்கங்க. நான் கடைக்கு போயிருந்தேன்னா, அவள் என் கூட வந்தாளா, அவள் வந்து அந்த வண்டியில் போகிறவங்கள பார்த்து குலைச்சா பாருங்க. சும்மா குலைக்கிறா, எனக்குமே டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் ஏய் கம்னிடுன்னு சொல்ல குலைச்சாலும் அந்த வண்டியில் இருக்கிறவர் வந்து இறங்கி கல் எடுத்து அடிக்க வராரு. நான் வந்து சரி எனக்கு தெரிஞ்சவங்க சும்மா கிண்டலுக்கு வந்து அப்படி பண்ணுறாங்க போல. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோபமாக அடிக்க வராரு. ஐயோ அண்ணா அடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். முதல்ல அந்த நாயை கொண்டு கட்டி போடுமான்னு சொல்லி அவர் கோவப்பட்டு போயிட்டே இருக்காரு. அவ்வளோ கோவம். 10 பேரில் ஒருத்தருக்கு கோவம் வரும். அது மாதிரி தான் 100க்கு 1 இப்படி ஒரு கொலை நடக்கும். அதுக்கு நம்ம உஷாராக இருக்கணும். லவ் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப யோசித்து லவ் பண்ணுங்கள். எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். பிரச்சனைன்னு வரும்போது ரொம்ப சந்தேகமாக இருங்க. யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸ் அவ்வளோதாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த கவினுக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கும் தெரியும் நம்ம வீட்டில் வந்து பிரச்சனைன்னு தெரியும். கவின் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை போல், பொண்ணு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த யாரோ ஒருத்தவங்க வாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும் போதே கவினுக்கு கொஞ்சம் யோசிச்சுருக்கணும். கொஞ்சம் யோசித்து நான் வரலன்னு சொல்லியிருக்கணும். இல்லை ஃபோன் அடித்து அப்பா அம்மாட்ட பேசியிருக்கலாம். அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். சொன்னாங்க யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் தான் கூப்பிட்றான், என் தம்பி தான் கூப்பிட்றான், போயிட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. போக போக ஃபோனில் இருக்க அந்த கால் ரெக்கார்டை பார்த்தா கண்டிப்பாக யாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, யார்கிட்ட என்ன பேசியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். இன்றைக்கி 200 ரூபாய்க்கு கெண்டல் மீன் தாங்க மதியத்துக்கு வாங்கி நான் வந்து சமைச்சி ஓரியோவும் கருப்பேன் வீட்டில் உள்ள பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். 200 ரூபாய்க்கு இந்த மீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 10 பீஸ் கூட இல்லைங்க. அந்த 10 பீஸில் ஒரு சதையே இல்லை, வெறும் முள்ளு தான் இருக்குது இந்த கெண்டல் மீன். ஆனால் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு மறுநாள் இட்லி தோசைக்கு நம்ம கொஞ்சமாவது வச்சிருந்து சாப்பிடுவோம். ஒரேம்மா சாப்பிட்லையாடி, பசி எடுத்துடுச்சாடி தங்கம். வாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரம் ஓடியாங்கம்மா. பட்டுமா ஓடியாம்மா. பிளாக்கி எங்கே இருக்க? எப்போவுமே நாங்கள் வந்து மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மாங்காய் கத்திரிக்காய் போடுவோம். குழம்பு கடைசியாக தாளிச்சு ஊற்றுவோம், இல்லைன்னா முதலே தாளிச்சு ஊற்றுவோம். நம்ம இஷ்டம் தான். ஆனால் நான் வைக்கிற குழம்பு மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேது. மற்றவங்க வைக்கிற குழம்பை பார்த்தா எனக்கு என்னமோ
அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கா, சூப்பராக வைக்கிறாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சிலதை நினச்சிக்கிறோம். ஏது என்ன இருந்தாலும் நம்ம வைக்கிற குழம்பு தான் நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். நம்மளே நம்ம குழம்பு நல்லா இல்லை அப்படின்னு நினச்சா மற்றவங்களுக்கு அது பிடிக்குமா? நம்ம குழம்பு சூப்பராக இருக்குன்னு நம்ம பெருமை பேத்திக்கணுங்க இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு. ஆமாம். என்னடா தங்கம், உனக்கு சாப்பாடு வைக்கவா? பிளாக்கிமா, சாப்பாடு வைக்கிட்டாடி. சரி, கருப்படுங்க, நம்ம சாப்பாடு வைப்போம். இப்போ கவின் கொலை வழக்கை பற்றி நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் சாலை மறியல் நடக்குது. இப்போ சாலை மறியல் நடந்து என்ன பண்ணுறது? போன உயிர் போயிடுச்சு. 3 பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்களோ இல்லை 4 பேருமே ஜெயிலுக்கு போயிருக்காங்களோன்றது சரி வர தெரியல. இதெல்லாம் முன்னாடி யோசித்து பார்த்து நம்ம ஒரு வேளை சோத்தை நிம்மதியாக சாப்பிட்டா என்னங்க? இப்போ நீங்கள் நினைக்கலாம்ல, அடடா இதை ஏண்டா பண்ணோன்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லைங்க? இல்லை நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களான்றது தெரியல. என்னை பொறுத்தளவு நினைப்பாங்க போல். அப்போ அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஏன் நம்ம அப்படி பண்ணணும், கொலை பண்ணணும்? அதை ஒரு கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து. ஆனால் இவங்க பிளான் பண்ணி போயிருப்பாங்கங்க. பிளான் பண்ணாத அந்த கத்தி மிளகா பொடியோடு போயிருக்க மாட்டாங்க. பேசியிருப்பாங்க, தீர்வுக்கு வரலன்னா கொலை பண்ணிடலான்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா சட்டுன்னு அந்த கத்திலாம் எடுக்கலல்ல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வச்சுருந்துருக்காங்கல்ல மறைச்சி, அந்த மிளகா பொடியும் கத்தியும் மறைச்சி வச்சுருக்காங்கல்ல. இப்போ அவங்க பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க. பிளான் பண்ணாமல் போகவே இல்லை. யோசித்து இருந்திருந்தால் அவங்க அந்த மிளகா பொடியும் கத்தியும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. போடணும், கொலை பண்ணணும்னு நினச்சி போயிருக்காங்க. அப்படி தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் உங்கள் கருத்தை எனக்கு சொல்லுங்கள். காதலிக்கிறது ஒரு தப்பா? அந்த அம்மா பேசுகிறது அப்படியே காதில் ஒலிக்குதுங்க. காதலிக்கிறது தப்பா? அதுக்காக ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்கு. ஏய் ஒரியோ, ஒழுங்காக சாப்பிட மாட்டியா? என்னென்ன தொட்டுக்க இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்றது. சாப்பாடு மட்டும் சாப்பிட்றதில்ல. வெள்ளை சோறு பிடிக்காது உனக்கு இல்லையா? எவ்வளோ அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டியிருக்காங்க பாருங்கள். வாங்க வாங்க சாப்பிடலாம்.